ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டோ கடையில் சாம்பர் அண்ட் ஃபில்லட் இந்த ரெண்டு டூல் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபில்லட் அண்ட் சாம்பர் டூல் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் இந்த ஆட்டோ கடையில் ரொம்ப அடிக்கடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு டயராமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாம்பர் அண்டு ஃபில்லட் டூல் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்லட் டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ஃபில்லட் அண்ட் சாம்பர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபில்லட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் எட்ஜில் வந்து நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி, அதாவது ரேடியஸில் வந்தால் அது வந்து ஃபில்லட்டு. இன்கேஸ் ஒரு கட் பண்ண மாதிரி லைனாக வந்தால் அது வந்து சாம்பர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்குமே நம்ம டைமண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஃபில்லட்டு பார்த்திங்கன்னா மேலே மாடிஃபையில் நமக்கு ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கமாண்ட்லேயும் ஃபில்லட்னு அடித்தோம் நம்ம என்ட்ரு கொடுத்தாலும் நமக்கு அந்த ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்லட் டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபில்லட் டூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னா எந்த ஆப்ஜெக்ட், அதாவது எந்த எட்ஜுக்கு வந்து நமக்கு ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேடியஸ் லெவல் கொடுக்கலாம். ரேடியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 0 இருக்குது. 0னா இங்கே நமக்கு எந்த ரேடியஸுமே இல்லை, 2 கார்னருமே ஜாயிண்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரேடியஸ் லெவல் 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. நம்ம இப்போ இந்த கார்னருக்கும் உள்ள இந்த எட்ஜை வந்து நம்ம ரேடியஸை மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ செலக்ட் செகண்ட் ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம கார்னர் வந்து நமக்கு இப்போ ரேடியஸாக மாறிடுச்சு. இப்படி தான் இந்த ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, அதாவது இந்த ரேடியஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம 1ன்னு கொடுத்த லேக்கில் ஒரு 0.5 இல்லை வந்து 0.2 அந்த மாதிரி மறுபடியும் ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 0.5 அப்படி கொடுக்குறோம். 0.5 கொடுத்துட்டு 0.5 கொடுத்துட்டோம். 0.5 கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இது வந்து 1 mm ரேடியஸு, இது வந்து 0.5 ரேடியஸு. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்படி தான் இந்த ரேடியஸ், அதாவது இப்படி தான் இந்த ஃபில்லட்டோட டைமென்ஷன் மாற்றுறது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்லட்லேயே வந்து ஃபர்தராக நமக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதாவது பாலிலைன், ட்ரிம், மல்டிபிள் அப்படின்னு இருக்குது. இப்போ பாலிலைன் ஆப்ஷனுங்கிறது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாலிலைன் அப்படின்னாலே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ரெக்டாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிலைனில் வரைஞ்சது. இப்போ செலக்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டாக ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இதுதான் பாலிலைனு. ஸோ இப்படி செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா எட்ஜையும் வந்து நம்ம ரேடியஸாக மாற்றணும், அதாவது ஃபில்லட் யூஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்னா அந்த பாலிலைன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு எட்ஜாக நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் அதில் உள்ள எட்ஜஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபில்லட்டாக கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் இந்த பாலிலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபில்லட் கொடுத்துட்டு நமக்கு ரேடியஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குது. ஓகே, ஃபில்லட் கொடுத்துட்டு இப்போது நம்ம பாலிலைன் கொடுக்குறோம். பாலிலைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து என்ன கேட்குது, செலக்ட் 2D பாலிலைன் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம அந்த பாலிலைனில் கொண்டு போனாலே நமக்கு எல்லா எட்ஜும் நமக்கு ஃபில்லட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த பாலிலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டில் வந்து நமக்கு ட்ரிம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரிம்மை செலக்ட் பண்ணோம்னா ட்ரிம்மு, நோ ட்ரிம் அப்படின்னு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ரிம் அப்படி நோ ட்ரிம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரிம் அப்படின்னா இப்போ நம்ம எப்பவும் போல் ஃபில்லட் கொடுத்தாச்சு. ஃபில்லட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்ததான் நான் செலக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட்டு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நமக்கு இப்படி இருந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு இப்படி ரேடியஸாக மாறிடுச்சு. இப்போ இப்படி இருந்த ஷார்ப் எட்ஜ் எங்கன்னா நமக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து டெலீட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ட்ரிம்மில் போய்ட்டு நோ ட்ரிம் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் டெலீட் ஆகாது. ப்ளஸ்ஸாக நமக்கு ஃபில்லட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்படி தான் இந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த எட்ஜை வந்து நோ ட்ரிம் கொடுத்து நம்ம ஃபில்லட் கொடுக்கலாம். ஸோ ட்ரிம்மு, நோ ட்ரிம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு, செகண்ட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஃபில்லட் கிடச்சிருச்சு. ஆனால்
ஏற்கனவே உள்ள எட்ஜ் டெலீட் ஆகாமலே நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் நம்ம இந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இது இந்த ட்ரிம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்லட்லேயே வந்து நமக்கு மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து பாலிலைன் பார்த்தாச்சு, ரேடியஸ் பார்த்தாச்சு, ட்ரிம்மும் பார்த்தாச்சு. மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் கொடுத்துட்டு நம்ம எந்த ஏஜ்லாம் செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது ஒவ்வொரு ஏஜையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபில்லட் கிடச்சிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இந்த மல்டிபிள் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மல்டிபிள் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண எனக்கு அந்த கமாண்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது முடிவுக்கே வராது. ஸோ இப்படி தான் இந்த மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபில்லட்டில் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இல்லாமல் ஒரு 2 செப்பரேட் லைனாக நான் வரைஞ்சிருக்கேன். இந்த செப்பரேட் லைனை வந்து எப்படி நம்ம ஃபில்லட் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த 2 லைன் நமக்கு இருக்குது. இப்போது நம்ம ஃபில்லட் ஆப்ஷன் போகிறோம். ஃபில்லட் ஆப்ஷன் போயிட்டு ரேடியஸ் போகிறோம். ரேடியஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்குது. ஸோ என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லி செகண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு 2 லைன் செப்பரேட்டாக வரைஞ்சும் அது வந்து நம்ம ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி லைனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகி கொடுத்துருச்சு. ஸோ இப்படியும் இந்த ஃபில்லட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஃபில்லட் வந்து நமக்கு ரேடியஸ் வந்து 0ன்னு இருந்தால் இந்த 2 லைனுமே எக்ஸ்டெண்ட் ஆகி 2மே ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபில்லட்னா வந்து நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஃபில்லட்டோட ஃபங்க்ஷனு டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லைனா ரெடியூஸ் ஆகும். இப்படி தான் இந்த ஃபில்லட் யூஸ் ஆகும். இந்த ஃபில்லட் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டுக்கு அடுத்து நம்ம சேம்பர் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். சேம்பர் சேம் தான், ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ரேடியஸாக இருக்குது. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு லைனை கட் பண்ண மாதிரி ஒரு லைனாக வரும். ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.